அவர்களை பார்ப்பதற்கு அழைத்துக் கொண்டு போவார். என் மகன் திருமணத்திற்கு அவர்கள் இருவருமே வந்தார்கள். அதற்கு பிறகு பார்வதி அம்மாளுக்கு மிகவும் உடல்நலம் கெட்டுவிட்டது. அங்கே வெளிநாட்டிலே இருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள ஒரு உயர் ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து நானும் அண்ணன் பழநெடுமாறன் அவர்களும் சிவாஜிலிங்கத்தை தொடர்பு கொண்டு பார்வதி அம்மாள் வந்து விட்டார்கள். விமான நிலையத்தில் விமானம் வந்து இறங்கிவிட்டது. நாங்கள் அந்த விமான நிலையத்திற்கு உள்ளே போவதற்கு சீட்டுகள் அனுமதி சீட்டுகள் பெற்றிருந்த காரணத்தால் போலீசாரால் எங்களை தடுக்க முடியவில்லை. நானும் நடுவாரன் அவர்களும் இன்னும் சில தோழர்களும் உள்ளே சென்றோம். எல்லோ பயணிகளும் வந்து விட்டார்கள். பார்வதி அம்மாள் வரவில்லை. என்ன காரணம் என்று கேட்டேன். அவர்களை இந்த பூமியிலே கால் வைக்க கூடாது, வந்த இடத்திற்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து விட்டது என்று சொன்னார்கள். நான் அங்கேயே கண்ணீர் விட்டு கதறி கடுமையாக நிந்தனை செய்தேன். இந்த அதிகார வர்க்கத்திற்கு அந்த அம்மையார் பார்வதி அம்மையார் இந்த மண்ணிலே காமைக்காமலே திரும்ப சென்றார். அவர் சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் செல்கிற போது நம்முடைய சிவாஜிலிங்கம் அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு போனார்கள். யாழ்ப்பாணத்து மருந்தகத்திலே பார்வதி அம்மாள் சிகிச்சை பெற்றார்கள். அங்குள்ள தமிழ் டாக்டர்கள் சிகிச்சை தந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களை மரணம் சூழ்ந்து கொண்டது. ஒரு 11 மணி இருக்கும் ஒரு நாள் காலை நானும் தோழர்களும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் இருக்கிறோம். சிவாஜிலிங்கம் பேசுகிறார், இலங்கையிலிருந்து பேசுகிறார் என்றார்கள். நான் உடனே என்ன சிவாஜி என்று கேட்டேன். அம்மா இறந்துட்டாங்க, பார்வதி அம்மா இறந்துட்டாங்க, எங்க வச்சிருக்கீங்க? நாங்க பத்திரமா தான் வச்சிருக்கிறோம், அடக்கம் செய்யணும், அது நாளை மறுநாள் அடக்கம் செய்யணும் நினைக்கிறோம். அதுக்கு முன்னாலே இங்கே இருக்கிற கூட்டத்திற்கு கேட்கிற வகையிலே என்னுடைய செல்போன் அதிலேயே நீங்க பேசுங்க, மைக் வச்சிருக்கிறோம், எல்லா மக்களும் தமிழ் மக்களும் இங்கே கூடியிருக்கிறவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த பார்வதி அம்மாவுடைய உடலுக்கு எரியூட்டப்பட்டது. அந்த அந்த பாரம்பரிய மரபு வழி அடக்கம் செய்யப்பட்டது. பார்வதி அம்மாவுடைய உடல் நம் தலைவரை 10 மாதம் வயிற்றிலே சுமந்த உடல் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சிங்கள ராணுவத்தினர் 3 தெருநாய்களை சுட்டு அந்த தெருநாய்களின் பிரேதங்களை கொண்டு வந்து அந்த நெருப்பிலே போட்டார்கள். உலகிலே எங்கேயாவது இப்படி கேள்விப்பட்டது உண்டா? பிரபாகரனுடைய தாயாருடைய உடம்பு சிதையிலே பற்றி எரிகிற பொழுது அதிலே கொண்டு வந்து 3 நாய்களை சுட்டு கொண்டு வந்து போட்டார்கள். இதைவிட கொடுமை ஒன்று இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையை இங்கே எடுத்து சொல்வதற்கு அவர் அங்கே இருந்தே அலைபேசியிலே என்னை பேச சொன்னார். நான் பேசினேன். அங்கு ஒலி பொறுக்கி வைக்கப்பட்டிருந்தது. என் பேச்சு ஒளிபரப்பானது. அதற்கு பிறகு சில நாட்களில் வேலுப்பிள்ளையும் தவறிவிட்டார், அவரும் இந்த மண்ணை விட்டு போய்விட்டார் என்று சொன்னார். அப்பொழுதும் அவர் என்னிடத்திலே அந்த சுடுகாட்டிலே வைக்கிற பொழுது பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அங்கே அமைதியாக அமர்ந்திருந்தார்.